வணக்கம் நேயர்களே, ராஜயோகம் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்க பிரீத்தி சுரேஷ். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் புது புது ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கும் ஒரு தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த தகவல் சொல்கிறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப பிடித்த ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காரு. அவரை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். நிறைய பேர் அவங்க லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை. ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, அடுத்தவங்களுக்கு போய் தாங்கி தாங்கி உதவி செய்கிறவங்களா இருப்பாங்க. யாருக்காவது பிரச்சனைனா தான் கை காசை எடுத்து கொடுத்து வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வான்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. இவ்வளோ நல்லவராக இருந்தும் அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் வரும், மேலே மேலே பிரச்சனைகள் வரும். அது ஏன்? பொதுவாகவே காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால இந்த காலத்தில் எல்லோருமே வாயை திறந்தால் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் நல்லவன் அப்படிம்பாங்க. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணல அப்படிம்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் தான தர்மம் பண்ணுறேன், என் முன்னாடி யார் கஷ்டப்பட்டாலும் நான் மனசு பொறுக்காது அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வேன்னு சொல்லுவாங்க. உலகத்தில் எல்லோருமே நல்லவங்களாக இருந்தாங்கன்னு வைங்களேன். ஒரு வாதத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே நல்லவர் நல்லவர்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் எதுக்கு நாட்டுக்கு நாடு போர் வருது? ஏன் சின்ன சின்ன காவல் நிலையம், சின்ன சின்ன கிராமத்துக்கு கூட பார்த்திங்கன்னா காவல் நிலையம் வந்துட்டு இருக்குது. சாதாரணமாக ஒரு கோயில் சன்னிதானத்தில் கூட சமாதானத்தையும் நிதானத்தையும் போற்றப்படுகிற ஒரு தெய்வ சன்னிதானத்தில் கூட பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணீருக்கு கூட பார்த்திங்கன்னா, அதாவது குடிக்கிற நீருக்கு கூட அந்த டம்ளருக்கு சங்கிலி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவரையும் முழுமையாக நம்ப முடியாத சூழல் இருக்குது அப்படிங்கிறத யதார்த்தம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு எறும்புக்கு கூட நான் துரோகம் பண்ணலை அப்படிம்பாங்க. நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாதாரணமாக ஒரு கோயிலுக்கு போகலான்னு நடந்து போனால் கூட நடந்து போகிற வழியில் உங்களை அறியாமல் ஒரு அல்லது எறும்பு உங்கள் கால் பாதத்தில் மிதிபடும் அப்படிங்கிறத உண்மை. அந்த மாதிரி மிதிபடுவதும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு விதி தான். அந்த மாதிரி மிதிப்பட்டு அந்த ஜீவராசிகள் மரணம் அப்படிங்கிற தருணத்தை தழுவும் பொழுது அது ஒரு சாபம் விடுது இல்லையா, அதுவும் ஒரு விதி தான். எந்த மனுஷாளுக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் எந்த மனுஷாளுக்கும் மரணம் அப்படிங்கிற தருணம் வாராது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஆக யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் தெரிஞ்சோ தெரியாமலோ சின்ன சின்ன விளைவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சந்திக்க வேண்டிய அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அந்த வகையில் இருக்கிற கலிகாலத்தில் கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த, அதற்காக யாருமே நேர்மையாக இருக்க முடியாது, தவறாகத்தான் இருக்கணுங்கிற விஷயத்த ஜாதகமோ சாத்திரமோ சாமியோ சொல்லலை. ஆனால் இயன்றவரை நம்ம நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ சாதாரண ஒருவர் ஒரு தொழில் பண்ணுறாரு அல்லது வியாபாரம் பண்ணுறாருன்னு வைங்களே, அவர் வாங்கக்கூடிய பொருளை ஒரு அதிக விலைக்கு வச்சு தான் விற்பார். அவர் இப்போ ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாரு அப்படின்னா 60 ரூபாய்க்கு அந்த பொருள் வியாபாரம் பண்ணால் தான் அவருக்கு லாபம், வியாபாரிக்கு லாபம். நம்ம வாங்கக்கூடிய வாடிக்கையாளர் என்ன சொல்லுவாங்க, இந்த 60 ரூபா பொருளை எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படிம்பார். ஒரு ரூபா கம்மி பண்ணு, 2 ரூபா கம்மி பண்ணு அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார், என் பொருளை வாங்குறதே இந்த விலைக்கு தான் வாங்குறேன், எனக்கு கட்டுப்படியாகாதும்பார். ஆனால் அவர் வாங்குறது 50 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம், நமக்கு கொடுக்கும்போது 60 ரூபாய்க்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத உண்மை. ஆக எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் சின்ன சின்ன வியாபார நிமித்தமான ஒரு சில விஷயங்களை ஒரு பொய்யை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறது மறுக்க முடியாது. ஆனால் இந்த வியாபார விஷயங்களுக்கு மேலாக தேவையில்லாத ஏமாற்றம் இருக்கும் இல்லையா, அந்த ஏமாற்றுதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையில் எடுக்க வந்தது அப்படின்னா அவர்களுக்கு எதிர்காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சுபகாலமாக இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான பிரபஞ்ச ரீதியான அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது. உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷாளுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட அல்லது உணவு சம்மந்தப்பட்ட உடை சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளுக்கு மேலே 3 மடங்கு அந்த நாட்டுக்கு பாதுகாப்புக்காக செலவிடப்படுகிற தொகை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது புள்ளி விவரம் சொல்லுது அப்படிங்கிறது உண்மை. ஆக இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எல்லோருமே நல்லவராக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை எடுக்கிறது அப்படிங்கிறது ஊர்ஜிதமாக எடுக்க முடியாது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அதில் இந்த காலத்தில் எவ்வளவோ கெட்டது நிறைந்த இந்த காலத்தில் நல்லதை நம்பி நல்லதை மட்டுமே செய்யணுங்கிற விஷயத்தில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இந்த கஷ்டம் வருது. நீங்கள் கேட்குற கேள்வி, நல்லவங்களாக இருந்தும் ஏன் கஷ்டம் வருது அப்படின்னா, அதாவது ஒரு மனுஷாளுக்கு கஷ்டம் வருது அப்படின்னாலே இந்த கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம கஷ்டம்னு நினச்சி கஷ்டப்படுறோம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு ஆரவாரம் வரக்கூடிய அமைப்பு இருந்தால் தான் கஷ்டம் அப்படிங்கிற கடிவாளம் உங்களுக்கு வருது அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும். அந்த மாதிரி வரக்கூடிய கஷ்டம் நம்ம நிறைய பேர் கஷ்டப்படாமலேயே சொகுசாக இருக்கணும், அதாவது சொகுசாக வாழணும், சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்குறோம். ஆனால் கஷ்டப்பட்டால் தான் அதற்கப்புறம் வரக்கூடிய அந்த சொகுசு அந்த சுகம் எல்லாம் நிலையானதாக இருக்குங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது.
கஷ்டப்படாமல் வருகிற பணம் கூட நிரந்தரமாக இருந்துகிட்டு இருக்காது. கஷ்டப்பட்ட மனிதனுக்கு அந்த பணத்தை எப்படி காப்பாற்றணும், அந்த செல்வத்தை எந்த மாதிரி பக்குவமாக செலவு பண்ணணுங்கிற விஷயத்தை வந்து போதிக்கக்கூடிய காலங்களாக இந்த கஷ்ட காலங்கள் இருந்துகிட்டு இருக்குது. நல்லா கவனித்து பாருங்கள். இன்றைக்கி வாழ்க்கையில் யார் அதிகமாக கஷ்டப்படுறாங்களோ, வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்பட்டவங்களும் அதிகமாக நஷ்டப்பட்டவங்களை தான் அதிர்ஷ்டப்பட்டவங்களாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு புள்ளியியல் விவரம் சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி ஒருவர் நல்லவராக இருந்து அவருக்கு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து மனோ தைரியம், இந்த கல்வி படிச்சுக்கிட்டால் இந்த தொழிலுக்கு போகலாம், இந்த உத்தியோகம் போகலாம் அப்படிங்கிறது கல்வி சார்ந்த ஒரு புள்ளி விவரம். ஆனால் கல்வியோ, அதாவது பெத்தவங்களோ அல்லது மற்றவங்களோ அல்லது ஒரு புத்தகமோ ஒரு தத்துவமோ சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய அமைப்பு வந்து வாழ்க்கை அப்படிங்கிற பாடம் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மனோ தைரியம் அப்படிங்கிறது உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய தைரியத்தை இந்த ஆன்மீகம் கொடுக்கும் அப்படிங்கிறது அடிப்படை உண்மை. நீங்கள் நல்லவராக இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்தது அப்படின்னா, அல்லது நல்லவராக இருந்து உங்கள் வாழ்க்கையில் அவமானம் வந்தது அப்படின்னா அதற்காக வந்து அதாவது கவலைப்படலாம். நீங்கள் நல்லவராக இருந்து நேர்மையானவராக இருந்து யாருக்குமே துரோகம் செய்யாதவராக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் வெகுமானமான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதி இருந்து உங்களுக்கு அவமானம் வந்துன்னு வைங்களே, அதற்காக கவலைப்படலாம். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் பயப்படக்கூடாது அப்படிங்கிறது ஆன்மீகம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பான விஷயமா இருந்துட்டு இருக்குது. அந்த வகையில் நீங்கள் நல்லவராக இருந்து உங்களுக்கு ஒரு அவமானம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெகுமானம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். என்னை பொறுத்தளவுக்கு ஒரு மனுஷால் நல்லவராக இருந்து அவருடைய வாழ்க்கை வெகுமானமான வாழ்க்கையாக இருந்து அந்த வாழ்க்கையில் அவமானம் அப்படின்னு எட்டி பார்த்துன்னு வைங்களே, கண்டிப்பாக அவர் வெகுமானமான வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி. அதனால் கஷ்டப்பட்டவங்கெல்லாம் அதிர்ஷ்டப்பட முடியும் அப்படிங்கிறது ஆறுதலான வார்த்தை மட்டுமில்லை, ஐயமில்லாமல் நம்ம வந்து அனுபவிக்க வேண்டிய வார்த்தையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி அவமானம் வந்தவரெல்லாம் வெகுமானத்தை சந்திப்பாங்க அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. ஒருவர் நல்லவராக இருந்து அவருக்கு அவமானம் வந்தது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் வெகுமானம் வரும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நன்மையான விஷயம். ஆக இந்த உலகத்தில் கஷ்டம் வருது அப்படின்னு கவலைப்படுறதை விட எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் தலையில் தூக்கி ஆடலாம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாகவே அமையும். சூப்பர் சார். ஸோ வந்து என்ன கஷ்டம் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் வந்து மனம் தளராமல் உங்களோட வேலையை கரெக்டாக செஞ்சா நல்லது நடக்கும்ன்றத ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜயோகம் டிவியில் பார்த்தீங்கன்னா புத்தம் புது ஆன்மீக தகவல்கள், மாத பலன்கள், தின பலன்கள், பல விஷயங்கள் வந்து உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என்ன போன்ற விஷயங்கள் தாண்டி ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன போன்ற எல்லா தகவல்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம்.